வணக்கங்க 6/2/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஈத்து ஈனிய இரண்டாவது ஈத்து கிர் மாடுங்க. கிர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்காங்க. ஒரு 30 நாட்கள் ஆகுதுங்க. தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சும் பீச்சிருக்காங்க, அணைக்காமையும் பீச்சிருக்காங்க. காலையில் 4 சாயங்காலம் 4 ஒரு 8 லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க. பாய்ச்சல் இல்லைங்க, மிரளி இல்லை, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பல் வந்து இப்போ தான் கடை பல்லுங்க. ரெண்டாவது ஈத்து நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற பெருவெட்டு கிர் மாடு, சுழி சுத்தம், கிர் காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் வந்து சினை உறுதியாகலை. தலையீத்தில் நல்லா கறந்துருக்குதுங்க. ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கிர்ருங்க. இந்த மாதிரியான தரத்தில் கிர் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பதிவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிட பதிவாக தான் நம்ம போடுறோம். அந்த 2 நிமிஷத்தில் என்ன தகவல் நமக்கு மாட்டை பற்றி தெரியுமோ அதை வந்து நம்ம வந்து தெரிவிச்சிடுறோம். கேட்குறவங்க ஆடியோவையும் வீடியோவையும் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த மாட்டை வேறு ஒருவருக்கு நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியுங்க. இரண்டாவது ஈத்து கிர் மாடு, பல்லு கடைமுளைப்பு, கிர் காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. சினை இன்னும் உறுதியாகலை. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். தலையீத்தில் 8 லிட்டர் பாலுக்கு மேலே கறந்து இருக்குதுங்க. இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்து. விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. நல்ல திமிழ் அமைப்பில், நல்ல காதுகள், நல்ல பெருங்காதுகளில், நல்ல ப்ரீடு குவாலிட்டி தொப்புள் இறக்கத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். சந்தை மதிப்பாகவே இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்க்கு குறைவில்லாமல் விற்குங்க. அந்தளவுக்கு நீள உயரத்தில் பெரும் மாடுங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. இறங்கினோன்னையுமே வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் செவலை கிடாரிங்க. பல்லு போடலைங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருடங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல தோல் நைஸுங்க. வால் வந்து பார்த்திங்கன்னா நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும். நல்ல தரமான ஒரு காங்கேயம் செவலை கிடாரிங்க. காங்கேயத்தில் செவலை காரிங்கிறது எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம், நல்ல சைஸுங்க, நல்ல தரமான மாடாக வந்து சேரும். கொம்பு 2 பயிர் கொம்புங்க. இதுவும் இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. இறங்கினோன்னுமே நம்ம முகரை மாற்றி உடனே வீடியோவாக எடுக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. வயசு 1.5 வருஷம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை. 8 பால் பல் தெளிவாக இருக்குது. இதனுடைய விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. வால் பார்த்திங்கன்னா ரொம்ப பயிர் வால்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிலங்கூட்டுற அளவுக்கு இருக்கும். தாடை அருந்தாடை, நெத்தி குழி நெத்திங்க. கொம்புகள் பயிர் கொம்பு, முன்னது பின்னது மாறாமல் நாளைக்கு மாடானாலும் நல்ல அழகு லட்சணமான மாடாகவும், தோல் வந்து ரொம்ப நைஸ் தோலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க. தரமான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. நேரில் வர்றவங்க வெளிச்சத்தில் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. மதியம் 2 மணிக்கு முன்னாடி வாங்க. அந்த அன்னைக்கு போடுற பதிவும் அடுத்த நாள் போடுற பதிவும் ஒன்றா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுங்க. நாள்தோறும் நம்ம மதியம் 2:30லேருந்து 3 மணிக்குள்ளே விற்பனை பதிவு போடுறோம். நம்ம சேனல் வீடியோவை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் நம்ம ரீல்ஸ் வீடியோக்கெல்லாம் நம்ம பதிவேற்றம் செய்கிறோமுங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே தெளிவான தொலைபேசி எண்ணை நம்ம குறிப்பிடுறோம். அது உங்களுக்கு முழுமையாக கேட்டுட்டு அதில் என்ன தொலைபேசி எண் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது நல்ல தரமான இரண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க. பல்லு கடைமுளைப்புங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். தலையீத்தில் காலையில் 2 சாயங்காலம் 1 கறந்துருக்குதுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குதுங்க. இரண்டாவது ஈத்து மயிலை மாடு, சினை 6 to 7 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. தலையீத்தில் 2 1/2 பீச்சு இருக்குது. பால் தேவை இருக்குது. ஏற்கனவே ஒரு மாடு நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. அந்த மாடு பால் வற்றும்போது இன்னொரு மாடு கறவைக்கு வரணும். இளம் பொருளாக இருக்கணும். கால் அணைக்காத மாடாக இருக்கணும். சுழி சுத்தமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும். பட்ஜெட்டும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க.
நல்ல கூறுவாரான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. செனை மாடு அப்படின்னு நம்ம எதையுமே நம்ம தனி விலை குறிப்பிடலைங்க. வாங்கி வளர்க்குறவங்களுக்கும் இயல்பான விலையில் ஒரு மாடு கிடைக்கணும்னு தான் விற்பனை விலையாக குறிப்பிட்டிருக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க செவலை மாடுங்க. ஈத்து ஈன்னா 3வது ஈத்து. கன்று போட்டால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. 2வது ஈத்து கன்றுக்குட்டி காலக்கன்று அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு 6 மாதத்த காலக்கன்று. மாட்டுக்கு மயிலக்காலை இனச்சேர்க்கை செஞ்சு ஒரு 40 நாட்கள் ஆயிருக்குதுங்க. இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை. நல்ல கூறுவாரான மாடு, அதே சமயம் குணமான மாடுங்க. செவலையில் நல்ல அழகலட்சணமான மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். ஈன்னா 3வது ஈத்து. 2வது ஈத்து கண்ணோட அவங்க இருந்துச்சு. கண்ணுக்குட்டியாக அவங்க வச்சுக்கிட்டாங்க காலக்கண்ணு. மாடு மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குது. பல்லு கடைமுளைப்பு. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்காங்க. 45 நாட்கள் ஆகுது. இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயங்காலம் 1 to 1.25 லிட்டர் பால் பீச்சுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான செவல மாடு வேணும், நல்ல அழகு லட்சணமாக இருக்கணும், குணமாக இருக்கணும், கால் அணைக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க. 4 பல்லுங்க. இன்னும் ஓரிரு நாளில் கன்று போடக்கூடிய காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் சினையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க. அதனால தான் மடி செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈத்து மாடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஈத்து மாடு அளவுக்கு இருக்கிற மடி செட்டுங்க. தலைச்சன்லேயே நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு 2 to 2.5, சாயங்காலம் 2 லிட்டர் கறவை கறக்குங்க. 4 பல்லு, தலையீத்து, 9 மாதம் சினை, காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் சினையூசி போட்டு பிறந்த ஒரு தலையீத்து கிடாரிங்க. நல்ல மடி செட்டுங்க, நல்ல குணவனமுங்க. மடியால் சுத்தம், அருமையான மடியால் சுத்தம். பால் வர்க்கம்ங்க. மெயினாக வந்து 2 நாட்டு மாடுகள் கலக்கும் பொழுது அந்த பால் வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கும். குறிப்பாக நம்ம காங்கேயம் மாடுகளோட வட இந்திய மாடுகளினுடைய கலப்பு வரும்போது பாலோட அளவு வந்து கூடுதலாக இருக்குங்க. காங்கேயம் மாடு தலையீத்து கிடாரிகள் வந்து ஒரு 1.5 கறக்குதுன்னா இது வந்து ஒரு 2 to 2.5 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். 4 பல்லு தானுங்க. இளம் பொருள். கறவைக்கு ரொம்ப குறும்பன்ற அளவுக்கு மாட்டில் வந்து எந்த தொந்தரவும் இல்லைங்க. ரொம்ப சாதுவாக தான் இருக்குது. கண்ணை வந்து ஒரு 4 நாள் ஊட்ட வச்சுக்கிட்டு அப்படியே காம்புகள் லைட்டாக அடித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பக்குவமாக வந்து கண்ணை பிடிச்சி கட்டிட்டு காம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் ஒரு 10 நாள் கறந்தீங்கனாலே மாடு இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான மாடு. ஓரிரு நாளில் கன்று போட்டுரும். மடிகால் சுத்தமுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பதிவுமே நம்ம வந்து முழுமையான பதிவாக தான் நம்ம சொல்கிறோம்.
வாங்குறவங்க அந்த விளக்கத்தை தெளிவாக கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுங்கிறத வீட்டில் இருக்கிறவங்கள கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். வெளிநாட்டிலையும் வெளியூர்லேயும் இருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் கன்றுகளை கால்நடைகளை பராமரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த மாடை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உறுதி பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி அட்வான்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. தஞ்சாவூர் குட்டை காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு 25 நாள் ஆகுதுங்க. செனை இன்னும் உறுதியாகலை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தலையீத்தில் காலையில் 1 சாயங்காலம் 3/4 பீச்சு இருக்குதுங்க. இனி ஈன்னா 2வது ஈத்து. பல் இப்போ தான் கடை முளைப்புங்க. தஞ்சாவூர் குட்டை மாடு ஒரு ஈத்து ஈனிருச்சு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். குட்டை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டு 25 நாள் ஆகுது. இன்னும் செனை உறுதியாகலை. காலையில் 1 சாயங்காலம் 3/4 அந்த மாதிரி கறந்துருக்குதுங்க. ரொம்ப குணமான மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் தான் இருக்குதுங்க. ரொம்ப பாய்ச்சலோ மிரளியோ அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஒரு நாட்டு மாடு, அதுவும் ஈத்து போட்ட மாடு, சுழி சுத்தமாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பு என்னவோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லு 2வது ஈத்து ஒரு குரா குட்டை சினை மாடுங்க. 6 மாதம் சினை நிறைவு கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குது. குட்டை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவலாம். அது தொட்டு நீவுற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியுங்க. 6 பல்லு 2வது ஈத்து 6 மாதம் சினை நிறைவு குரா குட்டை மாடுங்க. வீட்டு தேவைக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும், நல்ல அழகான மாடாக இருக்கணும், குணமான மாடாக இருக்கணும், இளம்பொருளாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், பட்ஜெட்லேயும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. குரா அப்படிங்கிறது அந்த நிறத்தை குறிப்பிடுறதுங்க. காது உள்மடலுங்க, 4 கொலாம்பு, மூக்கு பகுதி, கொம்பு, வால் எல்லாமே அந்த பியூர் ஒயிட்டாக இருக்குங்க. பின்னாடி அரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிங்க் நிறத்தில் தெரியுங்க. அதுதான் நம்ம குரான்னு நம்ம குறிப்பிடுறது. ஒரு ஈத்து ஈனிருச்சு, 6 பல்லுங்க. பாலோட அளவீடு தலை ஈத்தில் நேரம் 1 லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க. இனி ஈன்னா 2வது ஈத்துங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து நாட்டு எருமைங்க. 30 நாள் ஆன நல்ல தரமான எருமை கிடாரி கண்ணோடங்க. கறவை பார்த்திங்கன்னா காலையில் 3 சாயங்காலம் 2 5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். பூங்காம்பு தமிழ் பார்த்திங்கன்னா பைப்பில் வர்ற மாதிரி வரும். நம்ம தூக்கி கட்டி கறக்கணும், இந்த மாதிரி கம்பத்தில் கட்டி கறக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீடியோ பதிவுக்காக அந்த மாதிரி கட்டியிருக்கிறோங்க. கண் அருமையான கண்ணுங்க, நல்ல காம்பு இடைவெளி. நாட்டெருமை 3ஆம் ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு 30 நாள் ஆகுது. கால் அணைக்க வேண்டாம். காலையில் 3 சாயங்காலம் 2 ஒரு 5 லிட்டர் கறவை கறக்கலாமுங்க.
எருமை வேணும், எரும்பால் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். எருமைத்தயிர் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, பால் வந்து அவ்வளோ கெட்டித்தன்மை இருக்குங்க. அதே மாதிரி தான் சில எருமைகள் வந்து பால் தண்ணியாட்டு இருக்கும். இந்த எருமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெண்ணெய் அவ்வளோ தெளிவாக ஆகுதுங்க. ஏன்னா இது 2 நேரம் கறந்து பார்த்து தான் நம்ம பதிவாகவே சொல்கிறோம். நாட்டு எருமை கிடாரி கண்ணோட ஒரு 3-5 லிட்டர் கறவையில் பூங்காம்பில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து கறந்து பார்த்து கூட வாங்கலாம். கன்று எருமையினுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வாங்க. காலையில் 6லேருந்து 7க்குள்ளே எருமை கறந்துருவோங்க. சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே பால் கறப்போங்க. நல்ல குணம்ங்க. தூக்கி கறக்கணுங்கிற அவசியம் இல்லை, கீழே கட்டியே கறக்கலாம். கண் அருமையான ஃபஸ்ட் கிளாஸான கன்று கிடாரி கண்ணுங்க. நம்ம காலையில் மட்டும் 3 கறக்கிறோங்க. சாயங்காலம் 1 லிட்டர் கறந்துட்டு கண்ணு குடுறனால தான் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல திமுதும்னு தெளிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நம்மளும் அதை வந்து பின்பற்றலாம் அப்படிங்கிறக்காக தான் கண்ணு நல்ல மாடாக வந்து சேரும். கன்று எருமையினுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க.